வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி காசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி ஹாஸ்பிட்டலில் இருக்க அம்மாவை பார்க்க வரல, மெயினாக திட்ட தான் வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன அவங்க அம்மா, சரி இப்போ நான் என்னதான் செய்யணும் சொல்லு அப்படின்னு கேட்க, ஆமாம் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் நீ வேலை பார்த்த அப்படின்னு எரிச்சலாக சொல்ல, இப்போ சொல்லு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. முத்து வரும்போது அவங்கிட்ட கிருஷை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போக சொல்லு, அவன் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்ப கிருஷ் எங்க இருப்பான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதுக்கு நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன், நீ சும்மா இருந்தாலே போதும், நான் அந்த வீட்டில் மாட்டிக்கணும்னு நீ வேண்டிக்காம இரு அப்படிங்கிற ரோகிணி அங்க இருக்க அம்மாவோட மெடிக்கல் ஃபைலை எடுத்து பார்த்துக்கிட்டே, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே தான் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் அவங்க அம்மா சொல்ல, எடுத்த வார்த்தைக்கு உன்னை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் 10 நாள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் அவங்க அம்மா சொல்ல, என்னால் எந்திரிக்க கூட முடியலடின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, இன்னும் 10 நாளா அப்படின்னு ரோகிணி அதிர்ச்சியாக கேட்க, டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரி நான் டாக்டர் கிட்ட பேசுகிறேன், நான் சொன்ன மாதிரி நீ செய், புரியுதா? முத்துக்கிட்ட கிருஷை கூட்டிட்டு வந்து இங்கேயே விட்டுட்டு போக சொல்லு அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ரொம்பவே சங்கடத்தோட, கல்யாணி நீ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, இங்க பாருமா, நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சின்னா இதை பண்ணு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ரோஹிணி அங்கேருந்து போயிட. அவங்க அம்மா ரொம்பவே வருத்தமும் கலக்கமுமா படுத்திருக்காங்க. நைட்டு முத்து கீழே படுத்திருக்க, மீனாவும் கிருஷும் கட்டிலில் படுத்திருக்காங்க. கிருஷ் மெதுவாக கட்டில விட்டு இறங்கி ஹாலில் வந்துக்கிட்டு இருக்க ரோஹிணியை எழுந்து மனோஜ் தூங்குறாரான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ் திரும்பி பார்த்துக்கிட்டே மெதுவா ஹாலை கிராஸ் பண்ணி ரோகிணி ரூம் கிட்ட வர, ரோகிணி கரெக்டா கதவை திறந்து உள்ளர டக்குன்னு இழுத்துக்கிறாங்க. கிருஷ் அம்மானு ஹக் பண்ணிக்க, ரோகிணியை மெதுவா ஹக் பண்ணிட்டு கட்டிலோட மறைவில் உட்கார வச்சுக்கிட்டு, இப்ப நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறாங்க. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுமா, தூக்கம் வரல, உன் பக்கத்திலேயே நான் படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்க, எந்த தாயா இருந்தாலும் உருகி போயிடுவாங்க. ஆனா நம்ம ரோகிணி, இல்ல கிருஷ் உனக்கே தெரியும்ல அது முடியாது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, உன்னை தனியா விடுறதுக்கு என் விதி அந்த மாதிரி, நீ பக்கத்துல இருந்தும் உன் கூட பேச முடியல, ஏன்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் அம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோகிணி பச்சை குழந்தைகிட்டயே அப்பட்டமா புழுகுறாங்க. ப்ரெசன்ட்லயே பாத்துக்கிறதுக்கு வக்கல, இவங்க ஃபியூச்சர்ல என்ன கிழிப்பாங்கன்னு தெரியல. கிருஷ் பேசாம பாத்துக்கிட்டு இருக்க, நீ இங்கே யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, சரின்னு தலையாடுறாரு கிருஷ். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ யாரு என்னன்னு யாராச்சும் கேட்டா எதுவுமே சொல்லக்கூடாது, நான் தான் உன் அம்மான்னு யார்கிட்டையும் சொல்லவே சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு ரோகிணி கேட்க, சொல்ல மாட்டேம்மா அப்படின்னு ரொம்பவே சங்கடத்தோட சொல்றாரு கிருஷ். அதுவும் அந்த முத்து அங்கிள் இருக்காருல்ல, அவர் உன்னை ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, நீ எதுவுமே சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு ரோகிணி கேட்க, சரிம்மா சொல்ல மாட்டேன், ஆனா நான் இங்கேயே உன் கூடயே இருக்கேம்மா அப்படின்னு ரொம்பவே பரிதாபமா கிருஷ் கேட்க, அது எப்படி கிருஷ் நடக்கும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறம் அம்மா உன் கூடவே தான் இருப்பேன் சரியான்னு கேட்க, அந்த குழந்தைய சரின்னு சொல்லுது. இங்க பாரு கிருஷ், அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ அப்படின்னு தான் ஒரு ஃப்ராடுனா அந்த குழந்தைய ஃப்ராடா மாத்திட்டு இருக்காங்க ரோகிணி. என்ன பண்றது, சட்டையில இருக்கிறது தானே அகப்பையில வரும். அப்பவும் கிருஷ் விடாம, சரிம்மா இன்னைக்கு ஒரு நாளாவது நான் உன் கூட படுத்துக்கிட்டுமான்னு கேக்குறாரு. சரி வந்து தூங்கு அப்படின்னு ரோகிணி ஒரு வழியா ஒத்துக்க, கிருஷ் தூங்கிட்டு இருக்க மனோஜிய பாக்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்க மீனா டக்குன்னு எழுந்து பார்த்து கிருஷ் எங்கன்னு தேடுறாங்க. கீழே படுத்திருக்கானா அப்படின்னு எட்டி பார்க்க, அங்க முத்து மட்டும்தான் படுத்திருக்காரு. உடனே கிருஷ்ணனை கூப்பிட, உடனே ரோஹிணி பதறி அடிச்சு கிருஷை கூட்டிட்டு வந்து, கிருஷ் நீ இன்னொரு நாளைக்கு அம்மா கூட தூங்கு, இன்னைக்கு அங்கேயே படுத்துக்கோ, மீனா கூப்பிடுறாங்க பாரு போ அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் உன் கூடயே இருக்கேம்மான்னு கெஞ்சுறாரு அவரு. இல்ல கிருஷ் புரிஞ்சுக்கோ, நீ அவங்க கூடயே போய் படுத்துக்கோ அப்படின்னு 2 கன்னத்திலையும் முத்தம் கொடுத்து சரி போன்னு அனுப்பி விடுறாங்க. அதுக்குள்ள மீனா இன்னொரு தடவை கிருஷ்ணனை கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வெளியே அனுப்பிவிட, ரூமுக்கு வெளியே வர்ற கிருஷை பார்த்து அவங்க ரூமுக்கு ஏன் போனா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கீழே வந்து, கிருஷ் நீ இங்கே வந்த, இங்க பாரு கிருஷ், இது உனக்கு புது இடம், பழக்கம் இல்லாத இடம், ஏதாவது வேணும்னா என்னதான் எழுப்பணும் சரியா அப்படின்னு கேட்க, கிருஷும் சரியான்ட்டிங்கிறாரு. ரோஹிணி கதவு பின்னாடி நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, சரிவான்னு கிருஷை கூப்பிட்டுட்டு அவங்க ரூம் கதவை சாத்தி விட்டுறாங்க மீனாவே. ஏதாவது வேணுமா கிருஷ், பசிக்குதான்னு கேட்க, கட்டலில் ஏறி உட்காந்துக்கிட்டு,
இல்ல ஆண்டி பசிக்கல, ஆனா தண்ணி வேணுங்கிறாரு. கிரிஷ் தண்ணி குடிச்சதும் பாட்டில வாங்கிக்கிட்டே, கிரிஷ் நைட் நேரத்துல நீ யார் ரூமுக்கும் போக கூடாது சரியா? முக்கியமா அவங்க ரூம்குள்ள போக கூடாது. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன எழுப்பு சரியா அப்படின்னு மீனா கேட்க, சரி ஆண்டின்னு தலையாட்டுறாரு கிரிஷ். சரி படுத்துக்கோ அப்படின்னு மீனா சொல்ல, கிரிஷ் மனசே இல்லாம அவங்க அம்மா இருக்க ரூமை பார்த்துக்கிட்டே படுக்கிறாரு. ரோஹிணி கதவு பின்னாடியே நிக்கிறாங்களாம், பாவம் ஃபீல் பண்றாங்க. மீனாவும் படுத்து கிரிஷை தட்டி கொடுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரோஹிணி அவங்க ரூம்ல நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. மீனா கிரிஷுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. கிரிஷ் அங்கங்க குதிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய் பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. மறுபடியும் அவர் சேரை விட்டு கீழே குதிக்க போக, பார்த்து அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே முத்து வர்றாருங்க. அவரு முத்து பக்கத்துல வந்து நிக்க, கிரிஷ் பார்த்து இந்தா அப்படின்னு கொடுக்க, சாப்பிடு அப்படிங்கிறாரு முத்துவும். ஆன்ட்டி போதும்னு சொல்ல, ஒரு இட்லி தான், இன்னும் ஒரே ஒரு இட்லி தான் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க, வேண்டாங்கிறாரு கிரிஷ். நீங்க சாப்பிட்றீங்களாங்கன்னு மீனா முத்துக்கிட்ட கேட்க, இல்ல முதல்ல இவனுக்கு ஊட்டி விடு அப்படின்னு முத்து சொல்ல, ஆக்காமே அப்படின்னு மீனா ஊட்டி விடுறாங்க. அங்கிள் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு கிரிஷ் சொல்ல, ஓ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதா, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஸ்கூல் லீவுங்கிறாரு முத்து. அப்படியே தாவி அவரோட கழுத்தோட கட்டிக்கிறாரு முத்து. இல்லையே இன்னைக்கு ஃப்ரைடே தான் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க வந்து நிக்கிற ரோகிணி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியும் இப்படியும் நடந்துகிட்டு இருக்காங்க. இல்ல இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு கிரிஷ் சொல்ல, ஏய் ஸ்கூல் அங்கேயே தாண்டா இருக்கு, உனக்கு இன்னைக்கு லீவுடா, பாட்டிய பார்க்க போகணும்னு சொன்னேன்ல, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்து கிரிஷை மறுபடியும் டீப்பாயில இறக்கி நிக்க வைக்கிறாரு. அப்ப ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் கொடுக்கணுமே அப்படின்னு கிரிஷ் சொல்ல, அப்படியா சரி நாளைக்கு போய் சொல்லிக்கலாண்டாங்கிறாரு அவரு. சொல்லாம லீவ் போட்டா மிஸ் திட்டுவாங்க அப்படின்னு கிரிஷ் சொல்ல, சரி லீவ் லெட்டர் தானே எழுதிட்டா போச்சு, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்கிறாரு முத்து. இல்ல எங்க ஸ்கூலுக்கு இமெயில் அனுப்பணுங்கிறாரு கிரிஷ். கையில எழுதி கொடுத்தா வாங்க மாட்டாங்களா, நான் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் கொடுத்தேங்கிறாங்க மீனா இப்பதான் எல்லாமே கம்ப்யூட்டர் மயம் ஆயிடுச்சு. டே கிரிஷ் இந்த கம்ப்யூட்டர்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு முத்து சொல்ல, போன்ல கூட அனுப்பலாமேங்கிறாரு கிரிஷ். போன்ல அனுப்பலாமா, சரி நீ எப்பவும் லீவ் எடுத்தா ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புவேன்னு கேக்குறாரு. கிரிஷ் பட்டுன்னு அம்மா அனுப்புவாங்கன்னுறாரு. அங்க நின்னு பாத்துட்டு இருக்க ரோஹிணிக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது. மெயில் தானேங்க, வெளிநாட்டுல இருந்து அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு இந்தான்னு ஊட்டி விடுறாங்க மீனா. கிரிஷ் போதும்னு தலையாட்ட, சரி போதுமா அப்படின்னு மீனா அங்க இருந்து கிளம்ப, கிரிஷ் நான் மெயில் கீழெல்லாம் அனுப்புனது இல்லடா, சரி தமிழ்ல எழுதலாமான்னு முத்து கேக்குறாரு. இல்ல இங்கிலீஷ்ல தான் அனுப்பணும்னு கிரிஷ் சொல்ல, என்னடா நீ ஒரு லெட்டரை கூட இங்கிலீஷ்ல தான் எழுதி அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. அண்ணாமலை ரூமை விட்டு வர்றாரு. என்னடா முத்து என்னமோ அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லப்பா கிரிஷ் அவன் பாட்டியை பார்க்க சொல்லி கூட்டிட்டு போலான்னு லீவ் போட சொன்னேன்ப்பா, அந்த ஸ்கூல்ல லீவை போட்டா மெயில் தான் அனுப்பணுமாமே அப்படின்னு முத்து சொல்ல, அந்த ஸ்கூல்ல அப்படிதான்டா ரூல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நானும் அனுப்பலான்னு பார்த்தேன், ஆனா அதை இங்கிலீஷ்ல தான் அனுப்பணும்னு இவன் சொல்றான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ரூம்ல இருந்து விஜயாவும் பக்கத்து ரூம்ல இருந்து மனோஜும் வெளியே வர்றாங்க. அதானே அதெல்லாம் உனக்கு எப்படி வரும், படிச்சவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு விஜயா ரொம்பவே நக்கலா சொல்லிட்டு நிக்கிறாங்க. அம்மா அதுக்கெல்லாம் எஜுகேஷன் வேணுமா, இவன் எஜுகேஷனை எலக்ட்ரீஷியன் மாதிரி படிக்கிறவன் அப்படின்னு மனோஜும் தம்பங்குக்கு மட்டம் தட்டிட்டு இருக்காரு. தமிழே அவனுக்கு ஒழுங்கா படிக்க வராது, இதுல இங்கிலீஷ் எங்க இருந்து வரும், நம்ம வீட்டுல நல்லா நிறைய படிச்சவங்க மனோஜும் ரவியும் தான், இவனுக்கு ஏபிசிடியே ஒழுங்கா தெரியாது அப்படின்னு ரொம்பவே ஓவரா பேசிட்டு போக, அத்தை இங்கிலீஷ் தெரியலன்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் தெரியலன்னா தான் தப்புங்கிறாங்க மீனா. நீ அப்படிதான் சொல்லுவ, ஏன்னா அவன மாதிரி தானே நீயும், உனக்கும் படிப்பு இல்லை, அப்புறம் எங்க இருந்து அறிவு இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்லைன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க மீனா. அம்மா படிக்கலன்னா என்ன, ஆனா முத்துவும் அண்ணியும் அவங்க ஒர்க் பண்ற ஃபீல்ட்ல நல்லா டெவலப் ஆகிட்டு தானே வர்றாங்க அப்படின்னு ரவி சொல்ல, அப்படின்னு முகத்தை திருப்புறாங்க விஜயா. ஆன்டி இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ் பேஸ், இட்ஸ் மியர்லி அ லாங்குவேஜ் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உலக மகா படிப்பாளி விஜயாவுக்கு ஒன்றும் புரியல. என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஸ்ருதி கிட்ட வர, ஏன் அவ சொன்னது உனக்கு புரியலையா அப்படின்னு அண்ணாமலை நக்கலா கேட்க, அம்மா இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி தான், அது அறிவில்லை, அதை யார் வேணும்னாலும் கத்துக்கலாம்னு சொல்றா அப்படின்னு ரவி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல, விஜயா
நீ என்னமா பெரிய காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி பேசிட்டு இருக்கிற, முதல்ல நீ இப்படி மட்டம் தட்டுறதை விட்டுருங்கிறாரு அண்ணாமலை. அப்பா விடுப்பா, அவங்க என்ன புதுசாவா பேசுறாங்க, ஆனா நானும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், எனக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா மாமா, ஒரு தடவை வெளிநாட்டு சவாரி வந்தப்போ அவங்க கிட்ட இவர் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா பேசினாரு அப்படின்னு மீனாவும் சொல்ல, ஓஹோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. அப்பா இங்கிலீஷ் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, தெரிஞ்சதை அப்படியே பேசி பேசி பழகிட்டு இருந்தா அப்படியே வந்துருங்கிறாரு முத்து. அவ்வளவுதான்டான்னு அண்ணாமலை சொல்ல, முத்து உடனே கிறிஷ் கிட்ட திரும்பி, டேய் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறாரு. மை நேம் இஸ் கிறிஷ்ங்கிறாரு கிறிஷ். ரோஹிணி மட்டும் குறைத்தனமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாத்தியாப்பா, அப்ப நான் கரெக்டா தானேப்பா கேட்டிருக்கேங்கிறாரு முத்து. அவங்க அப்பாவும் ஆமான்னு பெருமையும் சந்தோஷமுமா தலையாட்டிட்டு இருக்காரு. டேய் இதுக்கு பேர் இங்கிலீஷா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு வர, போடா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் இதுதான் ப அப்படிங்கிறாரு முத்து. டேய் முத்து ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் மட்டும் கண்டினியூ பண்ணியிருந்தா உன்னை விட நல்லாவே படிச்சிருப்பான் அப்படின்னு ரவி சொல்ல, மலைமுழுங்கி மகாதேவன் அப்படியே அவங்க ஒய்ஃப் மாதிரியே குறைத்தனமா பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. படிச்சிருக்கலாம் தான் எனக்கும் ஆசை இருந்துச்சு, ஆனா என்னை எங்க படிக்க விட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மெதுவா மனோஜ் தரைய பார்க்குறாரு. எல்லாரும் அங்கே அமைதியாக இருக்க பையனோட கை மேலே கையை வச்சு, டேய் முத்து இப்போ எதுக்கு பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, தலையை உலுக்கிட்டு, சரிப்பா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ கிறிஷுக்கு லெட்டர் எழுதணும், வேற லீவ் லெட்டரில் என்னென்ன பேர் இருக்கும், அம்மா அப்பா பேர் இருக்குமா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே, வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம்னு கேட்குறாரு. ரூம்குள்ள இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்த ரோஹிணி மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. முத்து தான் கேட்டது சரிதானாங்கிற மாதிரி மீனாவை பார்க்க, மீனாவை ஆமான்னு தலையாட்டுறாங்க. ரோஹிணி மெதுவாக பயத்தோட ரூம்ல இருந்து வெளியே வர, கிறிஷ் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா அப்படி பார்க்குற, நான் கரெக்டா தானே கேட்டேன், டேய் ரவி அப்படின்னு முத்து கேட்க, கரெக்டா தான்டா கேட்டேங்கிறாரு அவரு. சொல்டா வாட் இஸ் யுவர் மதர் நேம் அப்படின்னு முத்து கேட்க, மை மதர்ஸ் நேம் இஸ் அப்படிங்கிற கிறிஷ் ரோகிணியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரோகிணியை தயவு செய்து வாய திறந்து எதுவும் சொல்லிடாதரா அப்படின்னு கண்ணாலேயே கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க. கல்யாணி அப்படின்னு கிறிஷ் முடிச்சிடுறாரு. குட் குட் அப்படிங்கிற முத்து, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்கிறாரு. மை ஃபாதர் நேம் இஸ் சேகர் அப்படின்னு கிறிஷ் சொல்ல, முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாத்தியாப்பா அவங்கிட்ட நான் இங்கிலீஷ்லயே பேசினேன்ல, அவனும் நல்லா பேசுறான்லப்பா, அப்படியே அந்த லீவ் லெட்டரை எழுதிட மாட்டேனாப்பா அப்படின்னு முத்து கேட்க, டேய் இந்த இங்கிலீஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு லீவ் லெட்டர்லாம் எழுத முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் காலையிலே வேலையை பார்க்கறத விட்டுட்டு இவனுக்கு லெட்டர் எழுதுறது தான் முக்கியமா, ஏற்கனவே இவனை தேவையில்லாத லக்கேஜ் மாதிரி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, ரோஹிணி அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. விஜயா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட, நான் பேசாம இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு விஜயா கடுப்பா சொல்லிட்டு திரும்பிக்க, ரோஹிணி கிறிஷ்காக ஒரு லெட்டர் எழுதி தர்றீங்களான்னு மீனா கேக்குறாங்க. ஏன் அவளுக்கு வேற வேலை இல்லையா, நீங்க தானே அந்த பையனை கூட்டிட்டு வந்தீங்க, நீங்களே எழுதுங்கன்னு வெடுக்குன்னு மனோஜ் சொல்றாரு. உடனே கோவமாகிற ஸ்ருதி, மீனா நான் எழுதி கொடுக்குறேன், கிறிஷ் உங்க அம்மா பேரு கல்யாணின்னு தானே சொன்ன, அவங்க இப்ப எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு கேட்க, கிறிஷ் நேரா ரோஹிணியை பாக்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தெரியலன்னுறாரு கிறிஷ். ஸ்ருதி அதான் துபாயில இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்கிறாங்க மீனா. அதான் மீனா அங்க அவங்களுக்கு அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல, இப்ப இந்தியால தமிழ்நாடு, அதுல சென்னை அந்த மாதிரின்னு ஸ்ருதி சொல்றாங்க. கிறிஷ் துபாயில உங்க அம்மா அட்ரஸ் ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு ரவி கேட்க, ரோஹிணி திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அது எங்க அம்மா வீடியோ கால் தான் பண்ணுவாங்க, அங்க நிறைய பில்டிங்லாம் இருக்கும், அங்க வந்து அப்படின்னு ரோஹிணி அப்பப்ப பார்த்துக்கிட்டு அளந்து விடுறதுக்கு ரெடியாகிற கிறிஷால அதுக்கு மேல பேச முடியல. அவரு அப்பப்ப அங்கங்க பார்த்துக்கிட்டு இருக்க, ஸ்ருதி சின்ன பையனுக்கு என்ன தெரிஞ்சிருக்க போகுது, மீனா லெட்டர் தானே நான் எழுதி தரேன் அப்படின்னு பெரிய உபகாரம் பண்ற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. ரோஹிணி அவங்க ரூம்குள்ள போக, மீனா காஃபி அப்படின்னு விஜயா கேட்க, சரிங்க அத்தனை அவங்க திரும்ப, காஃபி போட்டுட்டியா இல்ல இனிமே தான் போட போறியா, எனக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கலான்னு தான், இல்லைன்னா நான் ஏதாவது கேட்டா உன் புருஷனுக்கு கோபம் வருமே அப்படின்னு விஜயா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. பால் கொதிக்க வச்சிருக்கேன் அத்தை, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா அங்கிருந்து போயிடுறாங்க. ரோஹிணி உள்ளர போய் ஒரு பேடும் நோட்டை எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, நான் எழுதி தரேன், அதை நீங்க போட்டோ எடுத்து கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படிலாம் பண்ணலாமான்னு கேக்குறாரு முத்து. அப்படின்னு ரோஹிணி தலையாட்ட, அப்ப இது ஓகே தான் கிறிஷு, போய் அத்தை கிட்ட போய் முழு விவரமும் சொல்லு போ அப்படின்னு ரோஹிணி கிட்ட கிறிஷ் அனுப்பி விடுறாரு.
கிரிஷ் ரோஹிணி பக்கத்தில் வந்து நிற்க, உன் ஸ்கூல் பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்க, கிரிஷ் ரோஹிணியவே பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. உடனே ரொம்ப பரிவா அவரோட சின்னில் கையை வச்சு, உன்னோட ஸ்கூல் பேர் என்னப்பா அப்படின்னு முன்ன பின்ன தெரியாத பையன்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. அவரும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. முத்து, கிரிஷோட பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டியான்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா ஹாஸ்பிட்டல் தான்ப்பா போகிறேன், அவங்களுக்கு பணம் எதுவும் கட்டணமானு பார்க்கணும்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, நல்ல தண்ட செலவு பண்ணணும்னு மட்டும் தெரியுது அப்படின்னு விஜயா நீட்டி முழுக்க, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தர்மம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போதே மனோஜ் எங்கேயோ வெளியே போயிட்டு உள்ளர வர்றாரு. அத்தை இந்தாங்க அப்படின்னு மீனா காஃபியை நீட்டுறாங்க. வர்ற மனோஜ் ரோஹிணி கிட்ட வந்து எழுதிட்டு இருக்கதை பார்த்துட்டு, ரோஹிணி என்ன இது அப்படின்னு கேட்க, அவங்க என்னன்னு கேட்குறாங்க. இதில் பாரு, ரோஹிணி மதர் ஆஃப் கிருஷ்ணனை போட்டிருக்கிற அப்படின்னு அந்த லெட்டரை எடுத்து அவர் காமிக்க, அதிர்ந்து போய் பார்க்குறாங்க ரோஹிணி. அது வந்து அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்க, முத்து அவங்க அப்பாவை பார்க்குறாரு. விஜயா காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு அப்படியே பார்க்குறாங்க. மீனாவும் திகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. ரவியும் ஸ்ருதியும் அப்படிதான் பார்க்குறாங்க. அப்படியா, கிரிஷோட அம்மா பேரு கல்யாணின்னு தானே சொன்னா, ஏன் ரோஹிணி உங்க பேரை போட்டிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நீ இதுல சைன் வேற பண்ணி இருக்கிற அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமா நான் அப்படிதான் எழுதியிருக்கேன், அது அவங்க அம்மா எழுதுன மாதிரி எழுதணுமேன்னு நான் எழுதினேன், அதான் மறந்து என் பேரை எழுதிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கிரிஷ் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காரு ரோஹிணியும் மனோஜையும். யூஸ்வலா லெட்டர் எழுதுனா கீழே நம்ம சைன் பண்ணுவோம்ல, அந்த ஞாபகத்துல சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இதுக்கு நானே எழுதியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, சரி கொடு நான் மாத்தி எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ரோஹிணி பேப்பரை வாங்கிட, டேய் மனோஜ் உனக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா, இதை போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற, கிளம்பு அப்படின்னு விஜயா சொல்ல, அது ஒரு பெரிய விஷயமா ஆகாம அப்படியே முடிஞ்சு போயிடுது. மனோஜ் கிளம்பிடுறாரு. ரவியும் கிளம்ப, ஸ்ருதியும் ரெடியாக போறாங்க. ஏங்க நீங்க ஸ்கூல் போகணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட கேட்க, ஆமாமா இதோ அப்படின்னு அவரும் கிளம்புறாரு. எழுந்திருக்கிற அண்ணாமலை, ரோஹிணி அந்த லெட்டரை முத்துக்கிட்ட கொடுக்காத, எங்கிட்ட கொடு, நான் போய் ஸ்கூல்ல கொடுத்துட்றேங்கிறாரு. மீனா வா, நாம 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு முத்துவும் மீனாவை கூட்டிட்டு போயிட. இப்போ அந்த இடத்துல ரோஹிணியும் கிரிஷும் மட்டும்தான் இருக்காங்க. அப்பாடா அம்மா கூட இருக்க டைம் கிடைச்சிருச்சுன்னு கிரிஷ் அவங்கள பார்த்து சிரிக்க, ரோஹிணியும் சிரிச்சுக்கிட்டே கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா டான்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தித் தா தை தை, தித் தை தை த தா தை தையா அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. தீபன் மொத்த பல்லையும் காட்டி சிரிச்சுக்கிட்டு ரதிய பார்த்துக்கிட்டு கைய கால அசைச்சுக்கிட்டு இருக்காரு. ரதியும் இப்படி திரும்புறப்ப ரூபன ஒரு பார்வை, இப்படி திரும்புறப்ப ஒரு பார்வைன்னு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஜதி சொல்லி கொடுத்து முடிக்கிற விஜயா, சரி இப்ப எல்லாருமே அரைமண்டி போட்டு கையும் காலும் ஒன்னா சேர்த்து ஸ்டெப்பு போடணும், என்ன சரியா, அரைமண்டியில உட்காருங்க எல்லாரும் அப்படிங்கிறவங்க மறுபடியும் ஜதி சொல்ல ஆரம்பிக்க, பிள்ளைங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடிக்கிட்டு இருந்த ரதி அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர லெஃப்ட்ல சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. ஏய் ஏய் ரதி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு விஜயா பதற, அக்கா அக்கான்னு மற்ற பிள்ளைங்களும் ரதியை சுத்தி எல்லாரும் கூட்டம் போட்டுடுறாங்க. பார்வதி என்னாச்சு இவளுக்கு, ரதி ரதின்னு கூப்பிட்டுட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரதி எழுந்திரிமா, ரதி எழுந்திரி, ரதி என்னாச்சு அப்படின்னு விஜயா ரதிய காலில் படுக்க வச்சுக்கிட்டு பதட்டமா இருக்க. மற்ற பிள்ளைங்களும் அக்கா அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. ரதி என்னாச்சு ரதி அப்படின்னு தீபனும் பதறிக்கிட்டு இருக்காரு. ரதி என்னாச்சுமா, ரதி 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 கண்ணை திறந்து பாரு அப்படின்னு விஜயா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. மற்ற பிள்ளைங்களும் அக்கா அக்கான்னுகிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. மாஸ்டர் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு தீபன் கேட்க, இருடா அப்படிங்கிற விஜயா ரதி ரதி அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. பார்வதி தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல பார்வதி அங்கிருந்து ஓடுறாங்க. ரதி ரதி எழுந்திரிமா அப்படிங்கிற விஜயா பார்வதி தண்ணியோட வர கொஞ்சம் தெளிச்சு விடுங்கிறாங்க. ரதி ரதி எழுந்திரி, கண்ணை தொற. ஐயோ என்ன பார்வதி அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்களும் அக்கா அக்கா எழுந்திரிங்கக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்வதிக்கு கொஞ்சம் பயமாயிடுது. என்ன விஜயா தண்ணி தெளிச்சாலும் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற பார்வதி பக்கத்துல நிக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட, ஏமா இவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்னன்னு கேக்குறாங்க. இல்ல ஆண்டி வரும்போது நல்லாதான் இருந்தாங்க அந்த பொண்ணு சொல்றாங்க. ரதி ரதி என்னாச்சுமா
அப்படின்னு விஜயா பதறிக்கிட்டே இருக்க இன்னொரு பொண்ணு பக்கத்துல நின்னு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப திடீர்னு என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு பார்வதி கேட்டுக்கிட்டு இருக்க. மாஸ்டர் நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவான்னு தீபன் கேக்குறாரு. ஷோ இவன் ஒருத்தன் சும்மா இருடா அப்படிங்கிற விஜயா என்னாச்சுன்னே தெரியலையே. ரதி ரதி கண்ணை திறந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணும் பையனும் அக்கா அக்கா எழுந்துறீங்க அக்கா எழுந்துறீங்க அக்கா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. விஜயா 2 வீடு தள்ளி தான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, ஃபோன் பண்ணி வர சொல்றேன்னு பார்வதி சொல்ல சரி கூப்பிடு அப்படிங்கிறாங்க விஜயா. சரி சரி வர சொல்லுங்கிறாரு தீபன். கொஞ்சம் புடிங்க 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 பார்த்து அப்படின்னு விஜயா சொல்ல பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ரதியை தூக்கிட்டு போய் சோஃபால படுக்க வைக்கிறாங்க. தீபன் ரொம்ப தவிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. விஜயாவுக்கும் பார்வதிக்கும் ரொம்பவும் தவிப்பும் பயமுமா இருக்கு. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்க ரதி கண்ணு முழிச்சிட்டாங்க. என்ன பார்வதி அப்படின்னு தவிச்சிட்டு இருக்க விஜயா கேளு என்னன்னு கேளு அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்றாங்க. நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தா டாக்டர், பொத்துன்னு விழுந்துட்டா அப்படின்னு பார்வதி சொல்ல டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போகணுமான்னு விஜயா கேக்குறாங்க. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கிற டாக்டர் நாடியை பாக்குறாங்க. அவங்க பல்ஸ செக் பண்ணிட்டு இருக்க ஐயோ அப்படின்னு பதறிட்டு இருக்காங்க விஜயா. டாக்டர் புன்னகையோட நிமிர என்னாச்சுங்க டாக்டர் அப்படின்னு விஜயா கேட்க இவங்க உங்க பொண்ணான்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு 3 ஆம்பளை பசங்க தான். இவ இங்க டான்ஸ் ஆட வர்ற பொண்ணு, நல்ல பொண்ணு தான், நானும் அவளுக்கு அம்மா மாதிரி தாங்கிறாங்க விஜயாவும் சந்தோஷமா. அம்மா மாதிரி அப்ப நீங்க பாட்டி ஆக போறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல குழம்பி போற விஜயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. நல்ல விஷயம்தான், உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே டாக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. விஜயா ஆன்னு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. 1 நிமிஷத்துல சுயநினைவு வந்தவங்களா ஐயோ டாக்டர் டாக்டர் ஐயோ டாக்டர் 1 நிமிஷம் வாங்க அப்படி டாக்டரோட கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி கூட்டிட்டு போறாங்க விஜயா. என்ன சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு விஜயா கேட்க அவ பிரெக்னெண்டா இருக்கா, 3 வாரம் இருக்குங்கிறாங்க டாக்டர். பிள்ளைங்களும் அங்கதான் நிக்கிறாங்க. இதை கேட்ட தீபன் ஆண் அதிர்ந்து போய் வாயில கைய வச்சுட்டு நிக்கிறாரு. அதை கேட்கிற விஜயா ரொம்பவே அதிர்ந்து போய் ஆண் வாயை திறந்துகிட்டே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழறாங்க. ஐயோ விஜயா அப்படின்னு பார்வதி பதறி போய் பிடிக்க போக ஐயோ மாஸ்டர் அப்படின்னு பிள்ளைங்க எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஐயோ டாக்டர் இவளுக்கு என்னாச்சு பாருங்க டாக்டர் அப்படின்னு பார்வதி பதற செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நல்ல விஷயம் கேட்டிருக்காங்கல்ல, ரொம்ப சந்தோஷத்துல கூட சில பேர் மயக்கம் ஆவாங்க, கொஞ்சம் தண்ணியை தெளிங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு எழுந்துற ஒரு பொண்ணு மறுபடியும் தண்ணியை கொண்டுட்டு ஓடி வர்றாங்க. பார்வதி அதை வாங்காம முதல்ல எல்லாரும் இப்படி வாங்க அப்படின்னு கீழே படுத்திருக்க விஜயாவை அப்படியே விட்டுட்டு தள்ளி போறாங்க. தீபன் பயங்கரமா தவிச்சிட்டு இருக்காரு. உள்ளர ரதி எழுந்து கட்டில உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு மற்ற பிள்ளைங்கள் எல்லாம் அனுப்பி விடுறாங்க. அவங்க தீபனை திரும்பி பார்க்க தீபனும் அப்படியே மெதுவா நடந்து அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே ரதி பக்கமா திரும்பி பார்த்து இன்னும் என்ன உட்கார்ந்துருக்க கிளம்புங்கிறாங்க பார்வதி. ரதியும் மெதுவா எழுந்து வந்து கடகடன்னு ஓடி போறாங்க. எல்லாரும் அங்கிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்க ரதி பின்னாடியே ஓடி வந்து ரதி ரதின்னு கூப்பிடுறாரு தீபன். ரதி விசும்பிக்கிட்டே இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, வேணான்னு சொன்னேன்ல, கேட்டியா நீ? இப்ப பாத்தியா? இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு ரதி அழுதுகிட்டு இருக்க. அழாத ரதின்னு தோல்ல கைய வைக்க வர்றாரு தீபன். கையடுறா, மேல கைய வைக்காத அப்படின்னு எப்பவோ சொல்ல வேண்டியது இப்ப சொல்லிட்டு ரதி போயிட்டு இருக்க. ரதி ரதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு தீபன். எல்லாரையும் அனுப்பிட்டு விஜயா முகத்துல தண்ணி தெளிச்சு விஜயா எழுந்துருன்னு எழுப்பி விடுறாங்க பார்வதி. விஜயா முகத்தை தொடச்சுக்கிட்டே எழுந்து உட்கார தண்ணிய குடி அப்படின்னு பார்வதி நீட்ட விஜயா வாங்கி குடிக்கிறாங்க. அதுவரையிலும் எப்படியோ மேனேஜ் பண்ண பார்வதியும் டப்புன்னு பக்கத்துலயே உட்கார்ந்துடுறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் அம்மா நான் எங்கேயும் போகலம்மா, உன் கூடவே இருக்கேம்மா அப்படின்னு கிரிஷ் கேட்டுக்கிட்டு இருக்க. தூங்கிட்டு இருக்க மீனா எழுந்து கிரிஷ் எங்க அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து தேடிக்கிட்டு இருக்க. வெளியே போ அப்படின்னு கிரிஷ ரூமை விட்டு தள்ளுறாங்க ரோகிணி. நான் போக மாட்டேன் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. போன்னு சொல்றேன்ல போ அப்படின்னு பயங்கர ஃபோர்ஸா புடிச்சு தள்ளுறாங்க ரோகிணி. நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க மீனா வந்து ரோகிணி எதுக்கு கிரிஷ அடிக்கிறீங்க, அப்படி அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கத்த. ஏங்க நான் அவனை அடிக்கவே இல்லைங்கிறாங்க ரோகிணி. சும்மா சொல்லாதீங்க, நான் தான் பார்த்தேன்னு மீனா சத்தம் போடுறாங்க. என்ன பண்றீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தூங்கிட்டு இருந்த முத்தும் வந்து கேக்குறாரு.
ரோஹிணி கிறிஷ அடிச்சாங்கங்க. கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பார்லரம்மா இவன் மேலேயே கைய வைக்கிறீங்களா அப்படின்னு முத்துவும் சத்தம் போட, ஏங்க நான் அடிக்கவே இல்லை, மீனா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க வேணும்னா அவங்கிட்டயே கேட்டு பாருங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏய் கிறிஷ், இந்த ஆன்ட்டி உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு முத்து கேட்க, கிறிஷ் ரோஹிணிய பார்த்துட்டு இருக்காரு. ரோஹிணிக்கு உள்ளர அப்படியே படபடன்னு ரயில் என்ஜின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.